என்னடா தோனி ஹேட்டர்ஸ் யாருமே நம்ம ப்ரொஃபைல் பக்கம் வரலையே, கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒன் டாப்ல மச்சான் வாடா வந்துக்கிறான் மச்சான், ஓடி வாங்க. சரி, கான்டெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம தல தோனி ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு விராட் கோலி ஃபேன், அவரோட ஐடி கூட ஏதோ விராட் சம்திங் அப்படின்னு இருக்கும். அவர் வந்து தல தோனியவே டேக் பண்ணி ஐசிசியை டேக் பண்ணி இவெல்லாம் ஒரு ஆளா, இவனுக்கு எதுக்கு ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் கொடுத்தீங்க, ஒன் ஃபார்மேட் பிளேயரு, வெறும் ஒன் டே ஃபார்மேட் பிளேயரு அப்படி இப்படின்னு போட்டிருந்தாரு. அதுக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஏன்பா உங்களுக்கு எல்லாம் தோனி மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி, இவ்வளவு வன்மம்? அவர் விராட் கோலிக்கு நல்லதை தவிர வேற என்ன பண்ணாரு? விராட் கோலியோட இனிஷியல் டேஸ்ல பயங்கரமா ஒரு பேக் பண்ணாரு. செலக்டர்ஸ் விராட் கோலியை டிராப் பண்ணனும் சொல்லும்போது கூட தோனி கோலியை டிராப் பண்ண கூடாதுன்னு விராட் கோலிக்காக நின்னாருப்பா அப்படின்றத பத்தி எல்லாம் மென்ஷன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்ஃபேக்ட் அந்த வீடியோல நான் விராட் கோலியையும் பாசிட்டிவா தான் பேசியிருந்தேன். அதுல ஒருத்தர் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, வாங்க பாப்போம். ராக்கி லோகேஷ், தோனிக்கு யாரும் சான்ஸ் கொடுத்தா சொல்லுடா பாடு. என்ன இது சான்ஸ் கூடாம வந்துட்டானா? நம்மள எதுக்கு பாட சொல்றாரு? சரி, ஆசைப்பட்டு கேக்குறாப்ல, பாடிடுவோம். போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. தம்பி அது பாடி இல்லப்பா, பா பா. மச்சான் வீட்ல அம்மா அப்பா இருக்காங்க, தயவு செஞ்சு கேட்டு பேசாத. புரிஞ்சுதா? உன் ஸ்பெல்லிங் பாக்கும்போதே தெரியுது நீ சரியா படிக்கல. அதனால பாபா பிளாக் ஷிப் கூட படிச்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதான் பா வர மாட்டேங்குது உனக்கு. பரவாயில்ல, ஆனா நான் நல்லா படிச்சிருக்கேன். அதனால நீ ஸ்பெல்லிங் தப்பா எழுதினாலும் நீ என்ன கேக்குறேன்னு எனக்கு புரியுது. தோனியை யாரும் வளர்த்து விடாமலையா அவர் வந்துட்டாப்ல அப்படின்னு கேக்குறீங்க. அதாவது தம்பி நல்லா கேட்டுக்கோங்க. சௌரவ் கங்குலி பர்த்டே அன்னைக்கு அவரை விஷ் பண்ணி நான் ஒரு வீடியோ போட்டேன். அதுல எங்க தலைவன் எம்எஸ் தோனியை நம்பர் 3க்கு ப்ரோமோட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இனிஷியல் டேஸ்ல நீங்க அவரை பேக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு எம்எஸ் தோனி உலகமே கொண்டாடுற ஒரு வேர்ல்ட் ஐகானா இருந்தாலும் அதுக்கு புள்ளையார் சுழி போட்டது நீங்க தான் அப்படின்னு ஒரு கிராட்டிடியூட் வீடியோ நான் போட்டிருக்கேன். பிகாஸ் அதான் ஃபேக்ட், ஃபேக்ட்ஸ் ஆர் ஃபேக்ட்ஸ். அதை அக்செப்ட் பண்ணிக்கிற பெருந்தன்மை எனக்கு இருக்கு. நான் எம்எஸ் தோனி விராட் கோலியை இனிஷியல் டேஸ்ல பேக் பண்ணாரு அப்படின்னு நான் சொன்ன கருத்துல உங்களுக்கு உடன்பாடு இல்ல, அது ஃபேக்டா இருந்தாலும் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலனா அது உங்களோட சாய்ஸ். நான் வந்து உங்க சட்டையை புடிச்சு டேய் ராக்கி லோகேஷ் பாடு, எப்படா நீ அதை ஒத்துக்காம இருப்ப அப்படின்னு நான் ஒன்னும் சண்டை போடலையே. அப்புறம் நீங்க மட்டும் என்கிட்ட ஏன் இப்படி பேசுறீங்க? தப்பு தானே? அதாவதுங்க, நீங்க மத்த ப்ரொஃபைல் மாதிரி போற போக்குல ஏதாவது கமெண்ட் போட்டு போயிடலாம், நம்மள எவன் கேட்பான் அப்படின்னு நினைச்சு என் ப்ரொஃபைல்ல கமெண்ட் பண்ணாதீங்க. என் கண்ணுல மாட்டினீங்கன்னா எனக்கு கண்டென்ட்டுக்கு கண்டென்ட்டும் ஆச்சு, ஒரு 1/4 மணி நேரம் நல்லா டைம் பாஸும் ஆச்சு. நமக்கு ஒரே பாலிசி தாங்க, அன்புனா அன்பு, அடினா அடி. நான் ஏதாவது என் வீடியோல தப்பா பேசியிருந்தா நீங்க என்ன வந்து கெட்ட வார்த்தையில திட்டினா அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா நான் ஒரு தோனி ஃபேன் அப்படின்றதுனாலே வந்து கெட்ட வார்த்தையில திட்டினீங்கன்னா நானும் திரும்பி அடிப்பேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சிங்கப்பாதையா பூ பாதையா நீங்களே முடிவு பண்ணுங்க. சாய்ஸ் இஸ் யோர்ஸ்.